வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இதற்கு முந்தைய வீடியோல நம்ம நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், குழப்பங்கள் சம்பந்தமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த வீடியோல நம்ம முடிக்கிறப்ப சொல்லியிருப்போம், கட்சி ஒரு தேய்மானத்தையும் ஒரு தேய்பிரை நோக்கி ஒரு தேய்பிரை போல சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிச்சிருப்போம். கண்டிப்பா நாம் தமிழர் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் வளரக்கூடாது, ஒரு மாற்று அரசியல் சிந்தனையோட இருக்க ஒரு கட்சி உதயமாகக்கூடாது, அதற்கு மேல நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியில கொட்டணும், அவங்கள சைட்லைன் பண்ணணும், அவங்கள பத்தியான ஒரு தவறான கருத்தை பரப்பணுங்கிறது நம்மளோட கொள்கை கிடையாது, நம்மளோட ஆசையும் அது கிடையாது. நாம் தமிழரை அதிகமாக நேசிக்கக்கூடிய மாற்றாக ஒரு அரசியல், மாற்றத்தின் பின் ஒரு அரசியல், அந்த அரசியலுக்கு பின் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதை வலிமையாக நம்பக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்கள், அவங்களோட கருத்தாகவும் அவங்களோட உணர்வுகளை மதிச்சு தான் நம்ம கருத்தை வெளிப்படுறோம். கட்சிக்குள்ளே இருந்து யாரும் வெளிப்படுத்த முடியாது. அதற்கு காரணம் அண்ணன் சொல்ற வார்த்தைகள், நான் சர்வாதிகாரி, நான் சொல்றதை செய்ய, விருப்பம் இருந்தா கட்சியில இரு, இல்ல விலகி போயிட்டே. யாரு போறதுனாலையும் வர்றதுனாலையும் எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, என்னை வைத்து தான் கட்சி இயங்குது, நான் மட்டும்தான் கட்சிங்கிற ஒரு சர்வாதிகாரத்தனத்தை அண்ணன் ஒத்துக்கிறார். அதுதான் சரியான பாதையா இருக்கும் சொல்லி அண்ணன் நம்பி போறாரு. கண்டிப்பா ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரங்களை பத்தி நம்ம ஒரு வீடியோ தனியா பேசதான் போறோம். அதை பத்தியான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு அண்ணனே நமக்கு ஹிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஆனா நாம் தமிழர், கமிங் பேக் டு சப்ஜெக்ட், நாம் தமிழருக்குள்ள என்ன பிரச்சனைனா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், போன வீடியோ சொல்லியிருந்தோம், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தலைமையை நோக்கி தான் இருக்கு. ஆனா தலைமையை எல்லாரும் தொண்டர்கள் அளவில் இருக்கக்கூட ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்ல அண்ணனை எளிதாக அணுக முடியும். எல்லா கிட்டையும் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் எல்லா கிட்டையும் அண்ணன் சீமான் அவர்களோட வாட்ஸ்அப் நம்பரோ அலைபேசி எண்ணோ கண்டிப்பா இருக்கும். அவங்க வாய்ஸ் நோட்ஸா அனுப்பிச்சா அண்ணனும் திருப்பி வாய்ஸ் நோட்டை அனுப்புவாரு. அந்த அளவுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள், மாற்று கருத்தே கிடையாது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் நேரடியாக பங்கு கொள்வாரு, தம்பிகளையும் நேரடியாக சந்திக்க முடியும், சந்திப்பதற்கான அனுமதி உண்டு, எளிதில் அண்ணனை அணுக முடியும், மாற்றம் கிடையாது. ஆனால் கட்சி நிர்வாகிகள் விலகி போறதுக்கான காரணம் என்ன? அதற்கு அண்ணனே சொல்ற காரணம் தான், நான் ஒரு சர்வாதிகாரி. ஜனநாயக நாட்டில், ஜனநாயகம் வேணும்னு விரும்புகிற ஒரு நாட்டில் மக்கள் ஜனநாயகப்பட்டு பல 50 ஆண்டுகளாக சுதந்திரமாக சுயமரியாதையோடு, அதுவும் தமிழ்நாட்டில் சுயமரியாதையோட இயற்கையாகவே, அது திமுகவோ திராவிட கழகங்களோ வளர்த்த சுயமரியாதை கிடையாது, தமிழ்நாட்டு மக்களோட ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை விட்டு நான் அந்த கட்சியில இருக்கணுமாங்கிற காரணத்தை சொல்லி தான் பல பேர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறாங்க. ரொம்ப முக்கியமா ஆரம்ப கட்ட உறுப்பினர்கள், இந்த கட்சியை சீமான் அவர்களோட சேர்ந்து நிறுவிய முன்னணி தலைவர்கள் யாரும் இன்னைக்கு அந்த கட்சியில் இல்ல. எக்ஸாம்பிள் கலைக்கோட்டை உதயம், நாம் தமிழர் பங்கேற்ற முதல் தேர்தல் ஆர்கே நகர் 2017 நடந்த பை எலெக்ஷன்ல வேட்பாளராக 3300 ஓட்டு வாங்கினவர் கலைக்கோட்டை உதயம். இன்னைக்கு கட்சியில எங்க இருக்காருன்னு தெரியாது. கன்னியாகுமரி மாவட்டம் முக்கிய முகங்களாக அறியப்பட்ட கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, பொருளாளர் ராவணன், ஜெகதீச பாண்டியன், புகழேந்தி, வெற்றிக்குமரன், ஐயநாதன், இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. இது போக எண்ணில் அடங்காத மாவட்ட செயலாளர்கள், பல மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், பல பேர் கட்சியை விட்டு விலகி போயிருக்காங்க. எங்களால பொருளாதார இழப்பை தாங்க முடியலங்கிறத தாண்டி எங்களுக்கு சுயமரியாதை இல்லை, எங்களோட கருத்து தலைமை ஏத்துக்க மறுக்கிறாங்க, நாங்க கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. எங்க கருத்தை ஏத்துக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா நாங்கள் கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறது தலைமையோட கண்டிப்பா இருக்கு. ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு கட்சியா அது இயங்கி கொண்டிருக்குங்கிறத ஏத்துக்க முடியாம தான் பல பேர், நம்ம மேல் சொன்ன லிஸ்ட்ல இருந்த பல பேர் கட்சியை விட்டு விலகி கட்சி தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறது. லோக்கலா இறங்கி தர லெவல்ல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இப்ப அங்க இல்லைங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி பல பேர் வெளியேறாங்க. இன்னும் வெல்லும் இதை மக்களுக்கு நாம இந்த அரசியலை கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கட்சியை படைகளை கட்டி நாம் இயக்குறோம். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இவரோட செயல்பாடுகளால எவரோடவும் இவர் தமிழ் தேசியத்தை ஏற்று பயணிக்கிறதுக்கோ கூட்டணிக்கோ எதுக்கோ வெல்றதுக்கு தயாரா இல்லை. அதை தாண்டி நம்ம இவர் மேல இருக்கிற நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வருது. முக்கியமா நாம் தமிழருங்கிறது ஒரு அறம் சார்ந்த இயக்கம் சொல்லி அவங்க பேசுவாங்க. ஆனா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒருத்தவங்க நம்பிக்கையோட மறுமுனையில அலைபேசியில பேசுறத, செல்போன்ல பேசுறத ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்கா போடுறது, வீடியோ ரெக்கார்டிங் எடுத்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்றது, இது மாதிரி தமிழர்களுக்கு இல்லாத ஒரு அறமற்ற செயல். இந்த அறமற்ற செயலை திரு சீமான் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? நாம் தமிழர் எந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அவங்க பேர் போனது, ஏன் அவங்க பேர் அதிகப்படியான டேமேஜ் ஆச்சுன்னா, தலைமை ஒருங்கிணைப்பாளரும்
தலைவர்களும் சரி, அடுத்த கட்ட தலைவர்களும் சரி, அவங்க பேசின வாய்ஸ் நோட் ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் நம்பிக்கையின் இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்களே குளிப்பறிச்சுக்கிட்டது காரணம் அந்த கட்சியோட பேரு வெளியில மக்கள் மத்தியில மிகப்பெரிய அவநம்பிக்கை இழந்து. இது மக்கள் மத்தியில இருந்தாலும் பரவாயில்ல, கட்சியினருக்குள்ளேயே அது மிகப்பெரிய நம்ம இவரை வந்து நம்ம சகோதரர்கிட்ட சக தொண்டர்கிட்ட பொறுப்பாளர்கிட்ட நம்பிக்கையா ஒரு போன்ல பேசிட முடியுமா, அந்த போன் அவர் ரெக்கார்ட் பண்ணி தலைமைக்கோ இல்ல பொது தளத்திலேயோ விற்ற மாட்டாருங்கிற ஒரு அவநம்பிக்கை அவங்கள்ட்ட வேரூன்றி. அந்த கட்சி வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது மாதிரி அறமற்ற செயல். அந்த அறமற்ற செயலை தலைமை ஒருங்கிணைப்பாளராகிய அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அங்கீகரிப்பது. அக்கா காளியம்மாளை பத்தி வந்த வீடியோவா இருக்கட்டும் இல்ல மற்ற வீடியோவை நம்ம எதையும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, அது மக்களுக்கு நல்லாவே தெரியும், இதை கேட்கறவங்களுக்கு அதை விட நல்லா தெரியும். இது மாதிரியான ஒரு செயல் கொண்ட ஒரு கட்சியை ஒரு நிர்வாகிகளை மக்கள் எப்படி அங்கீகரிப்பாங்க? அறமற்ற செயலை எந்த கட்சி செய்தாலும் மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுவும் உட்கட்சி ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சி, யாருமே எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றது. உட்கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் அவங்களோட குறைய வந்து எப்படி போய் அந்த தலைமையை நோக்கி எடுத்து வைக்க முடியும்? நான் சொல்றதை நீ கேளு, நான் சர்வாதிகாரி, ஒரு நல்லதுக்கு தான் நான் பண்றேன்னு சொல்லி ஒரு அதிகார கூட்டம் அவரை சுத்தி இருந்து அவங்களோட கைடன்ஸ்ல இவர் இயங்கினார்னா அவர்னால பாதிக்கப்பட போறது கண்டிப்பாக சாமானிய மக்கள். அந்த சாமானிய மக்களுக்கு பாதிப்பு வரும். இதுதான் சரி, நான் சர்வாதிகாரி, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி அவர் செய்வார். இதை மக்கள்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, கட்சியினரால ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனா மக்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கட்சியினர் கூட அவங்க ஒரு எலெக்ஷனை விட்டு இன்னொரு எலெக்ஷன்ல போட்டியிடுறவங்க வந்து அடுத்த எலெக்ஷன்ல காணாம போயிடுறாங்க. தொகுதி பொறுப்பாளர்களா இருக்கிறவங்க வைக்கிற கோரிக்கையை தலைமை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது. அண்ணே, இந்த தொகுதிக்கு வேட்பாளரை நாங்க ஒரு பட்டியல் தர்றோன்னே, இந்த பட்டியலை வந்து சூஸ் பண்ணி கொடுங்கண்ணே, அப்பதானே எங்களுக்கும் அந்த தொகுதியில வந்து வேலை பார்க்க முடியும், எங்களுக்கான மரியாதை கிடைக்கும். நீங்க சம்பந்தம் இல்லாம வெளியில இருந்து ஒரு வேட்பாளரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா எங்களோட போஸ்டே வந்து அவங்க டம்மி போஸ்டா தான் நினைப்பாங்க. நாங்க சொல்றதை கேட்டு அவங்க ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. எங்களுக்கான மரியாதை இல்ல, சுயமரியாதை இல்லைன்னு பல பேர் சொல்ல நம்ம கேட்டோம். ரொம்ப சமீபத்திய எக்ஸாம்பிள், டாக்டர் அபிநயா அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்த பெற்றவர். இதே வேட்பாளர் தான் எம்பி எலெக்ஷன்ல தர்மபுரியில நிற்கிறார். சௌமியா அன்புமணி டிஎம்கே வேட்பாளருக்கும் அகைன்ஸ்டா நின்று கிட்டத்தட்ட 80,000 ஓட்டுகளுக்கு நியர்பை வந்து அவங்க வாங்குறாங்க. அது ஒரு ஸ்பாயிலர் ஓட்டு. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், இவங்க யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பாதிப்பை தான் உண்டாக்க முடியும், யாரு வெற்றி பெறுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஸ்பாயிலரா அகைன்ஸ்டா அந்த ஓட்டு விலகும். சௌமியா அன்புமணி அவர்களோட தோல்வி வந்து வெறும் 14,000 வாக்குகள் வித்தியாசம். தர்மபுரியோட வேட்பாளர் விக்கிரவாண்டியில அவங்களே வேட்பாளர், தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். இதை அந்த பொறுப்பாளர் எடுத்து திரு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட எடுத்து முன்வைத்தால், அண்ணன் இஷ்டமனா கட்சியில இரு, நான் சொல்றதை கேட்டா கேரு, இல்லாட்டி போயிட்டே இரு, நான் சொல்றதுதான் வேட்பாளர், நீ சொல்றதை நான் கேட்க முடியாது அண்ணனோட டோன்லே சொல்றாரு. அது ஒரு பிரஸ் மீட்லேயே சொல்றாரு. இந்த சர்வாதிகாரத்தை மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இன்னைக்கு கட்சி லெவல்லையே ஜனநாயகமற்று இருப்பவர் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா அதிகார மையம் இவரை சுத்தி இருக்கு. இவங்களை இயக்குறது வந்து அதிகார மையம். அந்த அதிகார மையம் மக்களோட காது, மக்களோட தேவைகள் பல நேரம் அந்த அதிகார மையத்துக்கு சென்றடைய. நம்ம எதுக்கு ஒரு பிரதிநிதியை மக்கள் பிரதிநிதித்துவம் மூலியமாக செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா, எங்களோட குரலாக நீங்க ஒலிக்கணும், உங்கள் மூலமாக அதிகார மையத்தில் நாங்கள் சாமானிய மக்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும். இதுதான் ஜனநாயகத்துக்கான அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கையை நான் கடைபிடிக்க மாட்டேன். என்னுடைய ஜனநாயகம்ங்கிறது சர்வாதிகாரத்தனமான அன்பான ஜனநாயகம். அண்ணன் ஒவ்வொரு முறையும் சொல்றது மக்கள் மேல மிகுந்த அவநம்பிக்கையை உண்டாகும்.